ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜூனியர் செஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் வீட்டிலேயே எப்படி சுலபமாக தக்காளி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாய் வச்சுக்கிறேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். பட்டை, பிரியாணி இலை, அந்த ரோஜா இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். அதுக்கிடையில் நான் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. அது கூட நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணும்போது சால்ட்டும் நம்ம போட்டுக்கிறேன். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ இது கூட நான் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது மூணையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். அதுக்கு இடையில் தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா போதுமானது. இப்போ இது கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம ஜூனியர் செஃப் தமிழில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.